வணக்கம். கடந்த 2-3 நாட்களாக மனக்கட்டுப்பாடு, யோகம் ஆகியவற்றை பற்றி கூறினேன். நாம் இப்போது இன்டர்நேஷனல் யோகா டே கொண்டாடி வருகிறோம். அதை பற்றி ஒரு சில கருத்துகள். பதஞ்சலி யோக சூத்திரங்களை எழுதினார். அஷ்டாங்க யோகம் என்று கொண்டாடப்படுகிறது. நாம் எப்படி இருந்தாலும் யோகத்தை செய்யலாம். ஆனால் செய்ய ஆரம்பித்த பிற்பாடு எப்படி வேண்டுமானாலும் இருக்க முடியாது. ஒரு வைத்தியரிடத்துல போறோம். எந்த வியாதி இருந்து என்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கிறவாளும் வைத்தியரிடத்துல வரலாம். அதுக்கு தடங்கல் இல்லை. ஆனா வைத்தியரிடத்துல வந்த பிற்பாடு நான் பழையபடியே இருந்து கொண்டிருப்பேன் என்றால் அப்ப வியாதி குணமாகாது. வைத்தியரிடத்துல வந்தப்புறம் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்க வேண்டும். அத போல நமக்கும் சில ஒழுக்கம், கட்டுப்பாடுகள், ஆத்ம குணங்கள் இவை இருந்தால்தான் யோகம் கைகூடும். மற்றொரு மித்து, ஒரு தப்பான புரிதல் நிலவுகிறது. உடற்பயிற்சி யோகம் அல்ல, மனக்கட்டுப்பாட்டுக்கு பயிற்சி தான் யோகம். உடல் கட்டுப்பாட்டுக்கு பயிற்சி ஆசனங்கள். நல்ல யோகம்ங்கிறது வேற, ஆசனங்கள்ங்கிறது வேற. இப்ப வஜ்ராசனம், அர்த்த சந்திராசனம், மத்ஸ்யாசனம், பத்மாசனம், ஷவாசனம், சிரசாசனம், இதெல்லாம் உடல் வசத்துக்கு வருவதற்குண்டான பயிற்சிகள். அதை தினமுமே நாம செய்யணும். இந்த பயிற்சிகள்லாம் நமக்கு தகுதி கொடுக்கும். இப்ப அமர்வதுங்கிறதே யோகத்துக்கு சிறந்த தகுதி. யமம், நியமம், பிராணாயாமம், ஆசனம், பிரத்யாகாரம், இதெல்லாமே யோகத்தின் ஒவ்வொரு நிலை. இதுல இந்த ஆசனங்கள்ங்கிறது நமக்கு தகுதி கொடுக்கிறது. ஆனா ஆசனங்கள் யோகம் ஆயிடாது, மனத்தை கட்டுப்படுத்தாது. அதுக்கு தியானம் தான் முக்கியம். எப்படி மனதை கட்டுப்படுத்தி ஒரு போக்கஸுக்கு கொண்டு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப சிந்தித்தல். பெருமானுடைய குணங்கள், பகவானுடைய திருமேனி, அவருடைய சேஷ்டிதங்கள், இப்படி உயர்ந்தவைகளை பற்றி சிந்திக்க வேண்டும். நல்ல ஆசனங்கள் வேற, யோகம் வேறேன்னு புரிஞ்சுங்கோ. ரெண்டுமே வேணும். உடலும் வசத்துக்கு வர வேண்டும், அதே போல மனமும் வசத்துக்கு வர வேண்டும். இதுல உடல் வசத்தை விட மனம் வசத்துக்கு வருவது மிகவும் முக்கியம். இன்னொரு பாப்புலர் பிலீஃப், யோக பயிற்சி பண்றோம்னால் மனசு சூன்யமாயிடணும், எந்த எண்ணங்களுமே இல்லாமல் போயிடணும், தாட்ஸ் எம்டி ஆயிடணும்னு நினைக்கிறோம். அத போல ஆகவே ஆகாது, அதை அச்சீவ் பண்ணவே முடியாது. நம்ம உள்ளம்னு இருந்தாலே அது எதையான நினைக்கத்தான் நினைக்கும். பின்ன யோகம்னா என்ன? தேர்ல குதிரை பூட்டி இருக்கு. தேர் ஓடினா தான் நான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியும். வண்டியில கிளட்ச் இருக்கு, பிரேக் இருக்கு, ஆக்சலரேட்டர் இருக்கு. அதெல்லாம் வேலை செஞ்சதுன்னா தான் நான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியும். பிரேக்குனால ஆபத்து இருக்கு, ஆக்சலரேட்டர்னால ஆபத்து இருக்குன்னு அதையே வேண்டாம்னு சொல்லிட முடியுமா? குதிரை ஓடினா தரிகட்டு போயிடுங்கிறதுக்காக குதிரைய வேண்டாம்னு சொல்லிட முடியுமா? அதனா கடிவாளத்தை போட்டு சரியான பாதையில ஓட வைக்கணும். அத போல மனம் சிந்தித்தால் எதையோ சிந்திக்கிறது, வசத்துக்கு வரல. அதனால சிந்தனையே அற்ற ஒரு நிலை அடைஞ்சிடணும் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலை வராது. ஏதோ மிஞ்சி போனா தூங்கச்சே வேணா வரலாம். ஆனா தூங்கச்சே யோகம் எப்படி சித்திக்கும் சொல்லுங்க? அதனாலே நல்லெண்ணம் நம்முடைய மனத்தை சரியான பாதையில சிந்திக்க வைக்கிறது, செதற விடாம சிந்திக்க வைக்கிறது. அதைத்தான் யோகம்னு சொல்றமே தவிர சிந்தனை இல்லாமல் போறதில்லை. இப்ப அமர்ந்து கொண்டு வெற்றிடத்தை பற்றி நினைப்பாய். ஒரு பெரிய வட்டத்தை போட்டுட்டு அந்த வட்டத்துக்கு நடுவில் இருக்கிற புள்ளியே நிலைகுத்தி பார்ப்பாய்.
அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கலாம். அது ஏதோ ஆரம்ப பாடமா இருக்குமே தவிர அதுவே யோகம் ஆயிடாது. அது பதஞ்சலி போன்ற பெரியோர்கள் சொல்லவும் இல்லை. ஏன்னா வெறும ஒரு வெற்றிடத்தை பார்த்திருந்தாலோ ஒரு புள்ளிய பார்த்திருந்தாலோ எப்படி நம்ம மனசுக்கு ஈர்ப்பு வரும் சொல்லுங்க? நம்ம நினைச்சு பார்க்க முடியாத பெருமை இருக்கிற, அழகு இருக்கிற, குணங்கள் இருக்கிற ஒன்றை நினைத்தா தான் நம்ம மனசு அதுல ஈடுபட்டு கட்டுப்பாட்டுக்கு வரும். ஆகையாலே வெற்று மனது ஆகாது. கண்ட விஷயத்துல போற மனசை நல்ல விஷயத்துல திருப்ப வேண்டும். சேனலைசிங்னு சொல்லலையா? இப்ப அங்கேருந்து தண்ணீர் ஓடி வருது, அதை அப்படியே ஓட விட்டோம்னா எங்கேயோ போய் கடல்ல கடந்துரும். அதை சேனலைஸ் பண்ணோம்னா சரி, அதுல இருந்து மின்சாரம் எடுக்கிறாளோ இல்லையோ. அப்ப எதுவுமே நிறைய சக்தி இருக்கு, பவர் இருக்கு. அந்த பவரை சரியா சேனலைஸ் பண்ணணும். அதைத்தான் யோகம்னு சொல்லுகிறோம். நல்ல ஆசனங்கள்னா என்ன, யோகம்னா என்னன்னு பார்த்திருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் முயற்சிப்போம்.